எதுக்காக இந்த மே 1 கொண்டாடப்படுது? நான் ஒரு ஐடி கம்பெனி அப்படி இல்லைனா மீடியா கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் ஒரு தொழிலாளியா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 1886 சிகாகோவில் 8 மணி நேர வேலை நேரம் கேட்டு தொழிலாளர்கள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. இந்த போராட்டத்தை காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி கலைக்குது. இதில் 4 தொழிலாளிகள் இறந்து போகிறாங்க. மறுநாள் போராட்டத்துக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்ச நிலையில் 2500க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் அங்கே ஒன்று கூடி போராட்டங்களை தொடர்ந்து நடத்தினாங்க. அந்த போராட்டத்தின் போது அங்கே ஒரு மிகப்பெரிய குண்டு வெடிப்பு சம்பவம் நடக்குது. இதுல பல தொழிலாளிகள், பல காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் தங்களுடைய உயிரை இழக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் அமெரிக்கால 8 மணி நேர வேலை நேரம் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்படுது. அதன் பிறகு உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகள்லயும் இந்த 8 மணி நேர வேலை நேரம் அப்படின்றது உறுதி செய்யப்படுது. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மளுடைய ஆபீஸ்ல நம்ம எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்க இந்த 8 மணி நேர வேலையா இருக்கட்டும், வாரத்துக்கு ஒரு நாள் விடுப்பா இருக்கட்டும், அல்லது மாசத்துக்கு ஒரு நாள் காமன் லீவா இருக்கட்டும், இன்னும் ஏன் நம்மளுடைய டீ பிரேக் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே பல தொழிலாளர்களுடைய போராட்டத்துக்கு பிறகும் தியாகத்துக்கு பிறகும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதன் நினைவா தான் மே 1 வேர்ல்ட் லேபர்ஸ் டே அப்படின்னு நம்ம எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். தங்களுடைய உடல் உழைப்பை மட்டும் வச்சு வேலை செய்யறவங்க மட்டும் தொழிலாளி கிடையாது. இந்த காலத்துல தங்களுடைய அறிவை வைத்து வேலை செய்யறவங்களும் தொழிலாளி தான். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க, நான், மற்ற எல்லா தொழிலாளர்களுக்கும் உலக தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். உங்களை மாதிரியே மேடேனா என்ன, நம்மளாம் ஒரு தொழிலாளியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.